MedPlus கம்பெனியில் நான் ஒரு வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸாக. அதில் வந்துட்டு ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா லிங்க்னு டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நிறைய பேர், நான் நம்பவே மாட்டீங்க, நிறைய பேர் வந்து லிங்க்னு டைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவுமே இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த அமேசானில் பண்ண முடியுமா, இது ஏன் மற்ற வெப்சைட்டில் பண்ண முடியல அப்படின்ற எல்லா ரீசனையும் பார்க்கலாம். வல்னரபிலிட்டியோட நேம் என்னென்னா ஆத்தென்டிகேஷன் பைபாஸ். ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னா, ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இப்போ ஒரு லாக்கர் உங்ககிட்ட இருக்குது, அந்த லாக்கர் வந்து உங்களோடதா அப்படின்றது வந்து வேணும்னா உங்ககிட்ட அந்த லாக்கரோட சாவி இருந்தால் தானே அதை திறக்க முடியும். ஸோ அந்த ஒரு பூட்டிருக்கிற ஒரு லாக்கரை திறக்கிறதுக்கு சரியான ஆள் நீங்கள் தான் இருக்கணும். அந்த சாவி உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் அதை உங்களால் திறக்க முடியும். அதை நான் பண்ணாமல் நான் என்ன பண்ணிடுறேன்னா, என்கிட்ட இருந்து வேறு ஏதாச்சும் ஒரு பூட்டு சாவி வந்து அதுக்கு மேட்சாக ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு மேட்ச் வச்சோ, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஊக்கு வச்சோ நான் அந்த லாக்கரை திறந்துட்டேன்னா, நான் உங்களோட ஆத்தென்டிகேஷனை, உங்களுக்கு சம்மந்தமான ஒரு விஷயத்தை நான் வந்து திறந்துடுறேன். அதுதான் அந்த ஆத்தென்டிகேஷன் பைபாஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு சொல்லி 2 இருக்குது. இது எதுக்குன்னா, ஒரு பர்டிகுலர் யூசர், ஒரு வெப்சைட்டில் வந்து லட்சக்கணக்கான யூசர், கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும், இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நம்மளால் லாகின் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க ஆத்தென்டிகேஷனை நம்ம பைபாஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். இதுதான் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ். ஸோ இந்த இஷ்யூ தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நான் அந்த MedPlus கம்பெனியில் பண்ணேன். இதை வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இந்த MedPlusோட சைட்டு, இதோட லாகின் பார்த்துக்கோங்க. இமெயில் ஐடி / மொபைல் நம்பர் எது வழியாக வேணாலும் லாகின் பண்ணலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறேன். லாகின் வித் ஓடிபியை கிளிக் பண்ணிடுறேன். லாகின் வித் ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பருக்கு லாகின் ஓடிபி வந்து வந்துடும். ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ரூட் ஃபோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நார்மலாக வந்து 00000, ஏன்னா 5 டிஜிட் கோடு தான் ஓடிபி வந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, 00000 5 நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 00000லேருந்து 99,999 தான் ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் நம்மளோட ஓடிபி வந்திருக்கும். அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த நம்பர்ஸ் 2த்தையும் இங்கே போட்டுட்டு, இங்கே சின்ன ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கை இனிஷியேட் பண்ண போகிறோம் பர்ப்பை யூஸ் பண்ணி. அந்த பர்ப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, இன்னொரு டேப்பில் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அட்டாக்கை கொடுத்தீங்கன்னா, இன்னொரு டேப்பில் இந்த இன்ட்ரூடர் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இன்ட்ரூடர் அட்டாக் என்ன பண்ணோன்னா, ஒரு நம்பராக வந்து இப்போ கொண்டு போய் அந்த பிளேஸில் வந்து போடும். ஸோ ஒரு நம்பராக போடும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ 30,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்னா, நிறைய மல்டிபிள் காம்பினேஷனில் நிறைய இன்ட்ரூடர் அட்டாக்ஸை வந்து ரன் பண்ணேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு நிறைய எடிட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து நிறைய இன்ட்ரூடர் அட்டாக்ஸை வந்து ரன் பண்ணேன். ஸோ மல்டிபிள் டேப்பில் வந்து உங்களுக்கு 1000s 10,000 500,000 இந்த மாதிரி வந்து நிறைய ஓடும்போது ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் லென்த்தில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி லென்த்தில் டிஃப்ரென்ஸ் தெரியும் போது அதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி டேப்பில் வந்து டாப்பில் வச்சிங்கன்னா, அப்போ உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் ஓகே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அந்த கான்ஃபிகரேஷனில் ஒரு கான்ஃபிகரேஷன் காமிக்கிறேன். ஸோ நான் எப்படி பண்ணேன்னா, 3,000 பண்ணேன், 30,000 பண்ணேன். அந்த மாதிரி இந்த 30,000ல் அந்த ஓடிபியோட டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தெரிஞ்சது பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ வந்து நிறைய ஓடிபிஸ் வந்து உங்கள் எதிர்க்க இருக்குதுல்ல. ஸோ இதில் எதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ற பாருங்கள். நார்மலாக எல்லாமே 187 இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் 178 இருக்குது பாருங்கள். ஸோ 187னா ராங் ஓடிபின்னு இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இங்கே வந்துட்டு 178 இருக்குது, இது மட்டும் சக்ஸஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஓடிபி. ஸோ இதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த ஓடிபி காப்பி பண்ணி போட்டாலும் போடலாம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம கிட்ட பர்ப் இருக்கிறதுனால இந்த ஒரிஜினல் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அப்படியே இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட்டாக லாகின் பண்ணியிருக்கிற ப்ரௌசரில் கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகி நீங்கள் அந்த ப்ரௌசர்லேயே லாகின் ஆகிடுவீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் காப்பி பண்ணுறேன். இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் தூக்கி போடுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லாகினாக இப்போ நான் லாகின் ஆகலை, ஆனால் இதை போட்டுட்டு நான் ஓகே கொடுத்துட்டு உள்ளே போய் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் போய்ட்டு medplus.comனு அந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு என்ட்ரு அமிச்சேன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே லாகின் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே லாக் அவுட்டுன்னு காமிக்குது. ஸோ ஐ எம் லாக்ட் இன்.
ஸோ இந்த வீடியோவில் இருந்து ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக காமிச்சிட்டேன். இப்போ வந்து நான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மெத்தடு வந்து ஏன் எல்லா வெப்சைட்லேயும் ஒர்க் ஆகலை, என்னால் அமேசான் ஆக்ட் பண்ண முடியுமா, இல்லை இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸை வந்து என்னால் இந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அமேசான், கூகுள் இவங்களெல்லாம் வந்து இதை பண்ணவே முடியாது. ஆப்வியஸ்லி அவங்க வந்து ரேட் லிமிட் அப்படின்ட்டு ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோம்ல, அந்த என்ன வல்னரபிலிட்டினா இவங்க வந்து அந்த ரேட் லிமிட்டை வந்து செட் பண்ணலைன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த ரேட் லிமிட் வந்து எந்தெந்த கம்பெனியில் செட் பண்ணலையோ, அந்த மாதிரி டோக்கன்ஸை வந்து அவங்க வெரிஃபை பண்ணலையோ, அந்த இடத்துலலாம் இந்த வல்னரபிலிட்டி இருக்கும். இந்த ரேட் லிமிட்டை தான் வந்து நீங்கள் செக் பண்ணணும். நான் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரூட் ஃபோர்ஸ் நம்ம பண்ணோம்ல, அந்த ப்ரூட் ஃபோர்ஸை வந்து பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம்னா, அந்த ரேட் லிமிட் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு நிறைய டைம் கடகடன்னு இந்த மாதிரி சர்ச் ஆகும்போதே அதை அங்கேயே பிளாக் பண்ணிடும். ஸோ 5 அட்டம்ப்ட்டுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ மெனி ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால இப்போ கரண்ட்டாக அதே மெட்ப்ளஸ் சைட்டில் அதே லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுட்டு நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன எரர் வருதுன்றதை உங்களுக்கே காமிக்கிறேன். இப்போ அவங்க வந்து அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் ரேட் லிமிட் வந்து எப்படி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றதை வந்து நீங்களே பாருங்கள். ஸோ இப்போவும் திரும்பவும் நான் என்னோடய பர்ப்பை வந்து ஃபயர் அப் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெட் ப்ளஸ் கார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபைன் பண்ணும்போது மெட் ப்ளஸ் தான் இருந்தது, இப்போ மெட் ப்ளஸ் கார்ட்டாக மாறிடுச்சு. ஸோ மெட் ப்ளஸ் கார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த லாகின் செக்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஓடிபியை ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் பார்க்கலாம். இப்போயும் அவங்க அதே டிசைன் தான் வச்சுருக்காங்க. ஸோ மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னுடைய மொபைல் நம்பருக்கு போடாமல் நான் வந்து எனி ரேண்டம் நம்பர், திஸ் இஸ் நாட் மை நம்பர், ட்ரை பண்ணாதீங்க, இது எவன் வீட்டு நம்பர்னு எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் தான் வேணும், அதனால் நான் ஒரு 10 டிஜிட் கோட் தான் போடுறேன். ஸோ ஏதோ ஒரு நம்பரை வந்து போட்டுட்டு சென்ட் ஓடிபின்ற மாதிரி நம்ம இப்போ வந்து கொடுக்கணும். ஸோ ஓடிபியை வந்து இப்போ நம்ம கேப்சர் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பர்ப்பை வந்து இனிஷியேட் பண்ணிடலாம். இனிஷியேட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா இப்படி தான் உங்களால் ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட நம்பர் வந்து மேலே போகுது, ஒரு கெட்டு மெத்தடாக தான் வந்து போகுது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானது வந்து அந்த ஓடிபி செக்ஷனை தான் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால் இதை எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஓடிபி இருக்குல்ல, இந்த இடத்துல எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் கொடுத்திங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளோட பர்ப்பை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ 5 கொடுத்திங்கன்னா சப்மிட் ஆகிடுதுல. ஸோ என்ன பண்ணேன்னா 4 கொடுத்துட்டு நான் பர்ப்பை வந்து ப்ராக்ஸி ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் 5ஆவது நம்பர் கொடுத்தேன்னா அது சப்மிட் ஆகும்போது பின்னாடி என்னோடய ரெக்வஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பிடிச்சிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு 8754 நம்பர் இருக்குது, அந்த ஓடிபி இருக்குது, ப்ளஸ் கூட வந்து ஒரு டோக்கன் ஐடின்னு ஒன்று கூட சேர்த்து வச்சு அனுப்புகிறாங்க பாருங்கள். ஸோ இதுதான் அவங்க போட்டிருக்கிற ஒரு ஆத்தென்டிகேஷன், ஃபார்ம் ஆத்தென்டிகேஷனுக்கு அவங்களே அங்கே ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஓடிபி மாதிரி ஏதாச்சும் ஒன்றத்தை போட்டு ட்ரை பண்ணுவோம். இவங்க என்ன காம்பினேஷன் வந்து இப்போ கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எனி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு டெஸ்டிங்காக ஏதோ ஒரு காம்பினேஷனாக இப்போ நான் கொடுத்து பார்க்குறேன் என்ன சொல்லுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ 99,999 மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். கொடுத்துட்டு ரேண்டமாக இந்த ஸ்டார்ட் அட்டாக் நான் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். என்ன நடக்குது அப்படின்றது பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் எரர், பிகாஸ் இது கம்யூனிட்டி வெர்ஷன் தான், ப்ரோ இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப் வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் செக் பண்ணிங்கன்னா இன்வேலிட் ஓடிபி. ஸோ நம்ம கொடுக்குறது கரெக்டு, ஆனால் ஓடிபி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வருது. எத்தனை அட்டம்ப்ட்டு? 5 அட்டம்ப்ட்டுக்கு மேலே என்ன சொல்லுதுன்னா, யூ ஹவ் ரீச் த மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் இன்வேலிட் ஓடிபி. ஸோ லிமிட்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். எத்தனாவதுன்னா 5 அட்டம்ப்ட் தான், 5 அட்டம்ப்ட்டை ட்ரை பண்ணியிருக்கோம். 6ஆவது அட்டம்ப்டில் இருந்து you have reached the limit of OTP அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. வீடியோவில் இருந்து நீங்கள் நான் எப்படி அந்த இஷ்யூவை பண்ணேன், எப்படி இந்த இஷ்யூவை வந்து கம்பெனி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஆத்தென்டிகேஷன் பைபாஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைபர் செக்யூரிட்டி கிளாஸ் வந்து இந்த வென்ஸ்டேயோட அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடிய போகுது. ஸோ கிளாஸஸ் வந்து இந்த சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் கிளாஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக கிளாஸ் வந்து எடுக்க போகிறேன். விஷ் மீ லக். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் இப்போ கூட ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணலாம். லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ரொம்ப காசுலாம் இல்லை, சீப்பான ப்ரைஸ் தான், வேர்ல்டு வைடு ஒரே ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஸ்மார்ட் பூத்தொட்டின்னு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போது டேக் கேர், பை.